குளிர்சாதன வசதி கொண்ட அறைகளை மூட உள்ளதாக தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேவை வரியால் உணவகங்களுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறையும் என்பதால் இதனை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு மறுத்துவிட்டதாக அச்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலன் இல்லாததால் குளிர்சாதன வசதி கொண்ட அறைகளை மூட உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் சூடான பகுதியாக இருப்பதனால் ஏசி என்பது மிகவும் அவசியமானது. இப்போது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி என்பது பொதுமக்களுக்கு அது அதிகப்படியான சிரமத்தை உண்டு பண்ணும். ஆகவே எங்களுடைய உணவகத்தின் சார்பிலே இந்த வரியை முற்றிலுமாக விலக்க வேண்டும் என்று பலத்த எதிர்ப்புக்கிடையே அரசுக்கு எடுத்துக் கூறியுள்ளோம். இந்த வரி விதிப்பிலே அரசு இதுவரை எங்களுடைய கோரிக்கையிலே எந்த முன்னேற்றம் அடையவில்லை. ஆகையால் வேறு வழியின்றி எங்களை சார்ந்த உணவகங்கள் எல்லாம் நாங்கள் தற்பொழுது வாடிக்கையாளருக்கு கொடுக்கும் இந்த ஏசியை மாற்றி அமைத்து ஏசி இல்லாத உணவகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலையில் இந்த உணவகங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஏசி உணவகங்களின் சேவை வரி என்கிற அந்த வரியானது வெகுவாக மத்திய தர அடுத்தட்டு மக்களை தான் பாதிக்கும் என்கிற நோக்கத்தில் அதுதான் உண்மையும் கூட. எனவே வர இருக்கின்ற 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற உணவகங்களில் ஏசியை நீக்கிவிட்டு உணவகங்கள் நடத்திட எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். உணவக உரிமையாளர்கள் இதுவரையில் 10 விதமான வரிகள் செலுத்துவதாகவும் மேலும் ஒரு வரி விதிப்பது தேவையற்றது என்றும் ஓட்டல் உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோடைக்காலம் உச்சத்தை எட்ட உள்ள நிலையில் உணவகங்களில் குளிர்சாதன அறை வசதியை நீக்குவது வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.